ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு சூப்பராக ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் போடுறதுனால நமக்கு இந்த ஹேர் ஃபால் ஆகிறது குறையும். அதே போலவே ஹேரில் இருக்கிற ட்ரைனஸ் குறையும். முக்கியமாக நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும். முடி நல்லா அடர்த்தியாக தெரியும். அதுக்காக ஒரு சிம்பிள் பேக் இது. அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் ரோஸ்மெரி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது 2யும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு 2யும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு 2யும் வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்த பிறகு உடனே வடிகட்டிடணும். வடிகட்டி எடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நமக்கு ஒரு திக்கான ஒரு ஜெல் கிடைக்கும். அது கூட ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் ஆட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு இது ஒரு ஹேர் பேக்காக ஹேரில் எந்த ஆயிலும் அப்ளை பண்ணாமல் இந்த ஒரு ஹேர் பேக் மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா ஹேர் நல்ல ஒரு டென்சிட்டி இருக்கும். அதே போலவே ஹேர் ஃபால் குறையும். ஹேரில் முக்கியமாக குட்டி குட்டி முடி நிறைய க்ரோ ஆகும். உங்களுக்கு இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் 1 இல்லை 2 டைம் போடுங்க. அது போல் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஒரு ஹேர் பேக் போட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் மட்டும் தலையில் வச்சுருந்தீங்கன்னா போதும். தலைக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். தலையில் இருக்கிற ஹீட் நல்லாவே குறையும். முக்கியமாக தலையில் முடி கொட்டுறதுக்கு காரணமே தலையில் இருக்கிற சூடு தான். ஸோ இந்த பேக் போடுறதுனால இதெல்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இது நல்லா ஸ்கால்ப் எல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பகுதியாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்படியே அதை மசாஜும் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஷாம்பும் போடாமையும் வாஷ் பண்ணலாம். இல்லைன்னா மைல்டு ஷாம்பு போட்டு கூட வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வாரத்தில் 1 இல்லை 2 டைம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஹேர் ஃபால் நல்லா குறையும். ஹேர் நல்லா க்ரோ ஆகும். அதே போலவே முடியல இருக்கிற ட்ரைனஸ் நல்லா குறைஞ்சி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். இதில் போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஹேருக்கு நல்லா ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய பொருட்கள். நீங்களும் இதை வாரத்தில் 1 டைம் 2 டைம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.